ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பில் தோசை பண்ணலாம். அதாவது இது வந்து நல்ல ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இதில். சேம் டைம் நம்ம வந்து நாளே ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு அந்த மாதிரி ரொம்ப யோசிக்க வேண்டாம் இல்லையா? டக்குன்னு பண்ணிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊறின நல்லா தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஊறிருக்கு. அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அது 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஊற வைக்கும் போதே 1/4 கப் அளவுக்கு ரா ரைஸ் போட்டு ஊற வச்சுருங்க. இது கூடவே நான் இதை வந்து அப்படியே அரைச்சிக்கிறேன். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கலாம், தோசை பதத்துக்கு வரணும் இல்லையா, அதனால் பார்த்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம நல்லா ஊறி இருக்கு இல்லையா, அப்போ அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் வாட்டர். அதனால் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலம்பி விடுறது அதிலலாம் தண்ணி இருக்கும் இல்லையா. இப்போ நான் சால்ட், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டதும் நல்லா அது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அல்லது ஒரு 45 மினிட்ஸாவது அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் அதில் புளிப்பு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இமீடியட்டாகவும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் விட்டு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது, ப்ரோட்டீன் நிறையா இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கெலாம் ரொம்பவே நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். இது அப்படியே ஊறட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது நீங்கள் சில பேருக்கு நல்ல உப்பு காரம் அதிகமாக தேவைப்படும். அப்படி இருக்கிறவங்க இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போதே மிளகாய், இஞ்சி, ஆனியன் இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கிறனால நான் ப்ளைன் அரைச்சிட்டுருக்கேன். 1 ஹவர் ஆயாச்சு. மாவு ஓரளவுக்கு புளிப்பு வந்திருக்கும். ரொம்ப நம்ம எவ்வளோ அளவுக்கு நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் தோசையை விட இது ரொம்பவே நைஸாக இருக்கும். ரிச் ப்ரோட்டீன் இருக்குது இதில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாகவும் இருக்கும். சட்டுன்னு பண்ணிடலாம் இல்லையா, நாள் அரைச்சி அதெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியது. இதுக்கு நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த குயிக்காக பண்ணுற ஹெல்த்தியான டேஸ்டியான தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.